கோவிட்ல ஒரு பெரிய அளவு கிராஷ் வந்து மார்க்கெட் ஃபால் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு சான்ஸ் எதுவும் இருக்கா சார்? இது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய அனலிஸ்டாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். ட்ரம்ப் மார்னிங் வந்து என்ன எழுந்து ட்வீட் போடுறாருன்றதை பொறுத்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. அதெல்லாம் வந்து வெறும் ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் தான். பட் இங்கேருந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது டெஃபினெட்லி இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்க முடியுது. இங்கேருந்து இன்னும் எவ்வளோ ஃபால் ஆகும், பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, ஃபேஸ்டு மேனரில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்றோம். ஸோ இதுதான் பாட்டம், இல்லை இன்னும் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் யூ டர்ன் எடுக்கலாம் மார்க்கெட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஃபாலில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குமா சார்? இதே அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும். 5000 2000 பாயிண்ட்ஸ்லாம் ஒரே நாளில் வந்து விழுந்தது. ஸோ மறுபடியும் இது பவுன்ஸ் பேக் ஆகும்போது இந்த விட அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து வரும். நிறைய சான்சஸ் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எப்போ அப்படின்றதான் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மேபி இன்னும் 6 மந்த்ஸ், 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் கூட ஆகலாம். பட் அகைன் எப்படி இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.